ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கும்பத்துல ஜென்ம சனி இருக்கு இல்லையா? யாரெல்லாம் கும்பராசியோ அவர்களுக்கு ஜென்மத்துல சனி இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு பதிவுல உங்க ஜாதகத்துல கும்பத்துல கேது இருந்தா அல்லது கன்னியில சனி இருந்தா என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்றத பத்தி ஒரு பதிவு போட்டிருக்கேன். அதையும் நேரம் இருக்கும்போது பார்த்துருங்க. இப்போ கும்பராசி நேயர்களுக்கு கோச்சார சனி இருக்கு இல்லையா? அவங்க ராசியில இருக்கு. பக்கத்திலேயே ராகுவும் வேற இருக்கு. கோச்சாரத்திலேயே சனியும் ராகுவும் பக்கத்துல இருக்கு. இப்போ உங்க ஜாதகத்துல, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல கும்பத்துல ராகு இருக்கான்னு பாருங்க. ஜாதகத்தை எடுத்து பாருங்க. கும்பத்துல ராகு இருந்தா அது மேலதான் சனி போயிட்டு இருக்கு. அதே மாதிரி மீனத்துல சனி இருக்கான்னு பாருங்க. அது மேலதான் கோச்சார ராகு போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது சனி மேல ராகு, ராகு மேல சனி, இந்த மாதிரி அமைப்பு வரும்போது அது தொழில்ல ஏதாவது ஒரு தடையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. எனக்கு இப்ப நல்ல யோக தசை தான் நடக்குது, நான் நல்லா இருக்கேன், எனக்கு 1, 5, 9ஆம் அதிபதிகளின் தசை தான் நடக்குது, 1, 5, 9க்குரியவர்களின் புத்தி தான் நடக்குது, எனக்கு தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கு, என்னுடைய 10ஆம் அதிபதி ரொம்ப நல்லா இருக்கிறாரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலுமே கோச்சாரத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் நம்ம கணக்கை எடுக்கும்போது எவ்வளவு பெரிய யோக ஜாதகமாக இருந்தாலும் அது சில பிரச்சனைகளை கொடுக்கவே செய்யும். அப்போ உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. கும்பத்துல ராகு இருந்தால் அல்லது மீனத்துல சனி இருந்தால் அந்த கிரக அமைப்பு இருக்கான்னு பாருங்க. இருந்தா மட்டும் அடுத்த ஒரு 1.5 வருஷம், அடுத்த சனி பயிற்சி, அடுத்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் தொழில்ல ரொம்ப கவனமா இருக்கணும். பெருசா முதலீடு பண்ணாம, வெளியில பணம் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாம, அந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம். சரி, ஒருவேளை அப்படி கிரகம் இருந்தா என்ன பரிகாரம் பண்ணலாம்? சனிக்கிழமை அன்னைக்கு ராகு காலத்துல போய் கால பைரவரை வழிபாடு செய்ய வேண்டும். சனிக்கிழமை ராகு காலத்துல போய் பைரவரை வழிபாடு செய்யும் போது இந்த சனி ராகு கோச்சாரத்துல 2 பக்கத்துல தான் இருக்கு. மீனத்துல ராகு இருக்கு, கும்பத்துல சனி இருக்கு. அதே மாதிரி பிறப்பு ஜாதகத்துல ராகு சனி தொடர்பு, சனி ராகு தொடர்பு வருகிற போது சனிக்கிழமை ராகு காலத்தில் பைரவரை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா சனி தான் தொழில்காரகன். ஒரு ஜாதகத்துல நாம தொழிலை கணிக்கும் போது 10ஆம் அதிபதி, 10ஆம் இடம் எப்படி இருக்கு, கூடவே சனியையும் நம்ம சேர்த்து கணிப்போம். அதனால சனிக்கிழமை ராகு காலத்தில் கால பைரவரை வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக இந்த சனி ராகு தொடர்புக்கான பிரச்சனைகள் குறைவதை நாம் பார்க்க முடியும். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.